நீங்கள் எந்த லோன் எடுத்திருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட லோனாக இருந்தாலும் சரி, அதோட இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்கை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எதுக்காக வாங்கணும்னா, உங்களுடைய லோன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து உங்களோட லோன் க்ளோசர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுதான் இந்த என்ஓசி சர்டிஃபிகேட். இது வண்டிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் லோன் கட்டி முடிச்சிட்டீங்கன்றதுக்கு எவிடன்ஸே இதுதான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிச்சது இந்த என்ஓசி வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி வண்டி லோனை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஓசியோட சேர்த்து இந்த பேங்க் வந்து ஃபார்ம் 35 ஒன்று கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் 35 வச்சு நம்ம இன்னும் சில வேலைகள் செய்யணும். அதனால என்ஓசி மற்றும் ஃபார்ம் 35 இன்னும் சில பேங்க்ல வந்து லோன் க்ளோசர் சர்டிஃபிகேட்டுக்கு தருவாங்க. ஸோ மொத்தமாக அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் தராங்களோ அது எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். இது ரொம்பவே முக்கியம். ரெண்டாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் வாங்குறீங்க, வண்டியை வந்து லோனில் வாங்குறீங்கனாலே உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து உங்கள் அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுடைய பேர் போட்டிருப்பாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்கள் வந்து வண்டி உங்கள் பேர்லவே இருந்தாலும் அந்த வண்டிக்கான ரைட்ஸ் வந்து அந்த ஃபைனான்ஸ் பேங்க்கோடது. நீங்கள் அந்த வண்டியை வந்து அந்த பேங்கோட அனுமதி இல்லாமல் விற்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த பேங்க் நினைச்சாங்கன்னா அந்த வண்டியை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஹைப்போதெகேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேங்கோட நேமை ஆர்சி புக்லேருந்து ரிமூவல் பண்ணணும். இதுக்கு பேர் வந்து ஹைப்போதெகேஷன் ரிமூவல்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் அந்த ஃபார்ம் 35 யூஸ் பண்ணுவாங்க. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் பேங்க்லேருந்து வாங்கின என்ஓசி, இந்த ஃபார்ம் 35, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்சி புக்கு, மற்றும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு 200 ரூபா ஃபீஸ் கேட்பாங்க. அதையும் கட்டிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பழைய ஆர்சி புக்கை சரண்டர் பண்ணணும். அவங்க பழைய ஆர்சி புக்கை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு 10 டேஸில் வீட்டுக்கு போஸ்டரில் புது ஆர்சி புக் அனுப்புவாங்க. இந்த புது ஆர்சி